நம்மள நிறைய பேத்துக்கு கிரெடிட் கார்டை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியலங்க. நிறைய பேங்க்ல கிரெடிட் கார்டுக்காக அப்ளை பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. கிரெடிட் கார்டு இருக்கேன்னு போய் செலவு பண்ணிடுறாங்க. என்ன ஒண்ணு, கரெக்டான டைம்ல அந்த கிரெடிட் கார்டு பில்லை ரீபேமெண்ட் பண்றது இல்ல. சரியான சமயத்துல இந்த ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணல அப்படின்னா நிறைய கேசஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளே நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருக்கோம், சூசைட்லாம் கூட பண்ணியிருக்காங்க கிரெடிட் கார்டு பில்லை மறுபடியும் கட்ட முடியாத காரணத்தினாலன்னு. ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு பில்லை இப்போ நம்மளால கட்ட முடியலன்னா என்னதாங்க ஆகும்? சரி, இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்சி கால் பண்ணுறாங்களே, அவங்க கால் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணலாமா? நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, ரைட்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இது எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. When you don't pay the credit card bill, what happens? கிரெடிட் கார்டு பில் கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான வீடியோவா தான் இது இருக்க போகுது. கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு அன்செக்யூர்டான லோன். என்னன்னா பேங்க் சைட்ல இருந்து நம்ம கிட்ட எந்த விதமான செக்யூரிட்டியுமே கேட்காம அவங்க லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் அமௌண்ட்டுமே குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம திருப்பி செலுத்திடலாம், எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லாம. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க திருப்பி செலுத்தல அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தியா போடுவாங்க. ஏன்னா செக்யூரிட்டி இல்லாம கொடுக்குறாங்களே, அதனால இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாள்னு சொன்னேன் இல்லையா, அந்த குறிப்பிட்ட நாள் எவ்வளவு அப்படின்னா 45 days. இந்த 45 நாளுக்குள்ள நம்ம திருப்பி செலுத்தல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா போடுவாங்க. ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் 2-4% போடுவாங்க. வருஷத்துக்கு பார்க்கும்போது 24% 48% கூட போடுவாங்க. கரெக்டான டைம்ல கட்டிட்டா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், ரீபே பண்றதுக்கான டைம் 45 நாளுன்னு கொடுப்பாங்க. அந்த 45 நாளுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டே கட்ட தேவையில்லை. அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஸோ 45 நாள் வரைக்கும் இந்த 1 லட்ச ரூபாயை திருப்பி செலுத்துறதுக்கான டைம் நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த 45 நாளைக்கு மேலே ஆணுச்சுன்னா மட்டும்தான் நமக்கான இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கிரெடிட் கார்டு பொறுத்த அளவில். ஸோ எப்படி இந்த 1 லட்ச ரூபாயை திருப்பி செலுத்துறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ரீபே, 2 விதமான முறையில் நம்ம அந்த பணத்தை திருப்பி செலுத்தலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, ஃபுல் அமௌண்ட் இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபாயும் நம்ம பே பண்ணிடலாம். ரெண்டாவது டைப் என்னன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட், இந்த 6000 7000 பர்சன் டு பர்சன், பேங்க் டு பேங்க் இது சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7000 ரூபாய் எடுத்துக்கிறேன். இந்த 1 லட்ச ரூபாயை ஒரே டைம்ல பே பண்ணி பில் கட்டி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மாசம் 7000 ரூபாய் கட்டணும். இந்த 7000 ரூபாயில என்னென்னலாம் அடங்கி இருக்குன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும், நம்மளுடைய முதல் இருக்குல்ல அது, பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த 7000 ரூபாய். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி நம்மளால ஒட்டு மொத்தமாக 1 லட்ச ரூபாய் தான் கட்ட முடியல, மாதம் 7000 ரூபாய் கட்டினா அந்த 1 லட்ச ரூபாய் கம்மியாகிட்டே வரும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த 7000 ரூபாயில் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும்தான் நம்மளுடைய முதல் அமௌண்ட்லேருந்து கழியும். இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் 7000 ரூபாய். 7000 ரூபாய் நீங்கள் மினிமம் அமௌண்ட் கட்டிகிட்டே இருந்தாலுமே உங்களுடைய இந்த முக்கியமான அமௌண்ட் இருக்குல்ல, ஃபுல் அமௌண்ட், அதுலேருந்து குறையவே குறையாது. அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கு என்னதான் தகுதின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டி இருக்கணுங்க கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கு. கெப்பாசிட்டினா என்னன்னா, இந்த ஃபுல் அமௌண்ட் இருக்குல்ல, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட்டே உங்களால் ஒரே டைமில் திருப்பி செலுத்த முடியும். இல்லைனா அந்த குறிப்பிட்ட 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்துறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கணும். சரி யுவராணி, என்னால் ஃபுல் பேமெண்ட் கட்ட முடியாது, இந்த மினிமம் பேமெண்ட்டும் கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் கிரெடிட் கார்டு எடுத்துட்டேன், இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி இருக்குது. மினிமம் பேமெண்ட் எவ்வளோ சொன்னேன், இப்போ தான் எக்ஸாம்பிள் 7000 ரூபாய். இந்த 7000 ரூபாய் கூட என்னால் கட்ட முடியல யுவராணி அப்படின்னும் போது அவுட்ஸ்டாண்டிங் டியூ என்ன தெரியுமா ஆகும்? அந்த 1 லட்ச ரூபா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஆர்எல்ஸ் டபுள் கூட ஆகி 2 லட்ச ரூபாய் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மினிமம் பேமெண்ட்டு கட்டாமல் விட்டுட்டீங்க, ஃபுல் பேமெண்ட்டு கட்டல அப்படின்னா இந்த இடத்துல உங்களை கொண்டுட்டு வந்து நிறுத்திடும். ஏன் இவ்வளோ அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் உங்களுடைய அந்த முக்கியமான பேசிக் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் அவங்க ஆட் பண்ண போகிறது இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சோண்டு உங்களுடைய மெயின் பேமெண்ட் வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் 1 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்ச ரூபா கூட கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும்.
இப்படி ஆயிடுச்சு. இப்போ 2 லட்ச ரூபா ஆயிடுச்சு. என்னால் மினிமம் பேமெண்ட்டே கட்ட முடியல, ஃபுல் பேமெண்ட்டும் கட்டுறதுக்கு வழி இல்லை. இப்போ 2 லட்ச ரூபா நான் எங்கேருந்து கட்டுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து என்ன தெரியுமா ஆகும்? பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேங்க் ஒரு லிமிட் வரைக்கும் பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ரெக்கவரி ஏஜென்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, லோன்லாம் ரெக்கவர் பண்ணுவாங்களே, அவங்க கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நமக்கு ஆடும். வெயிட் பண்ணுங்க, அதே நான் எப்படி என்னன்றதை சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த 2 லட்ச ரூபா கட்டல அப்படிங்கும் போது உங்களை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி யுவராணி, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் கட்டாமல் இருக்கீங்க, டியூ ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, தயவு செஞ்சு அதை பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பேங்க்கு கால் பண்ணுவாங்க 30 நாளில். ஓகே, இந்த 30 நாள்லேயே உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை, ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணல, ரீபேமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கேஸு ஹேண்ட் ஓவர் டு தி லோன் ரெக்கவரி ஏஜென்ட் இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. பேங்க்காரங்க கூட கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க. ஆனால் அந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி பேசுவாங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். உங்கள் லைஃப்பில் கூட நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஹார்ஷாக டார்ச்சர் பண்ணி அப்படிலாம் செய்வாங்க. நமக்கே கடுப்பாகும். என்னடா வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, காசு இல்லாதனால தானே திருப்பி கட்டாமல் இருக்கும், இவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம சைட்லேருந்து இருக்கக்கூடிய சில கேள்விகள், சில மன கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே சொல்லி பார்ப்போம். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள அப்படி டார்ச்சர் பண்ணலாமா? நினச்ச நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க, நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்க, அப்படிலாம் என்னைக்காச்சும் வரலாமா? யோசிச்சிருக்கோமா? நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கோம், கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அவங்க நினச்ச நேரத்துக்கு வருவாங்க, நினச்ச விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த ரூல்ஸ் ரைட்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். எஸ், அவங்க நமக்கு கால் பண்ணணும். சப்போஸ் பேங்க்ல இருந்தோ இல்லை லோன் ரெக்கவரி ஏஜென்ட்டாக இருந்தாலுமே காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் மட்டும்தான் நம்மளை அவங்க காண்டாக்ட் பண்ணணும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நமக்குள்ள டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நோ கால்ஸ். அடுத்து நம்மளை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட முன்கூட்டியே பெர்மிஷன் வாங்கிடணும். இந்த வீட்டுக்கு வரணுமா, இல்லை எங்கே வரணும், எந்த டைம் வரணும், என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மட்டும்தான் அவங்க நம்மளை வந்து மீட் பண்ணணும். நம்மக்கிட்ட கேட்காம அவங்க இஷ்டத்துக்குலாம் அது வரவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ், நம்ம வேலை பார்க்குற இடத்துக்குலாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுவும் மிகப்பெரிய ரூல்ஸில் இருக்குது. அடுத்து பேங்க் லெட்டரோட தான் அங்கே வாங்கிட்டு வரணும். சும்மா அவங்க அமுச்சு விட்டாங்க, இவங்க அமுச்சு விட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நிஜமாவே ஒரு பேங்க் சைட்லேருந்து அந்த லெட்டர் வாங்கி அட்டஸ்டேஷனோட நாங்கள் பேங்க் சைட்லேருந்து வந்திருக்கோன்ற ப்ராப்பரான ப்ரூஃப் காமிச்சு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவங்க டீலே பண்ணும். 3 மாதம் வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் உங்கள் சைட்லேருந்து இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு என்பிஏ அப்படின்னு போட்டுருவாங்க. என்பிஏனா என்னென்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த தலைவலிலாம் எதுக்கு யுவராணி, ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா இருந்தால் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. 2 விதமான முறையில் உங்களுடைய கிரெடிட் கார்டை சீக்கிரமாகவே அடைச்சிடலாம். அதை நான் எப்படின்றத சொல்கிறேன். சப்போஸ் என்னால் காசே இல்லை, வேறு வழி இருக்கானாலும் என்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு இஎம்ஐங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், உங்ககிட்ட டியூ பேமெண்ட்டு 1 லட்ச ரூபா, சரியா? 1 லட்ச ரூபா உங்களால் கட்ட முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகணும்னா அப்படியே வெயிட் பண்ணி வச்சுக்க கூடாது. காசு இருந்தால் நான் கட்டிடுவேன்னு சும்மாவே இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட், சார்ஜஸ், அது இதுன்னு எல்லாம் போட்டு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் யார் கஷ்டப்படுறது? நீங்கள் தான். ஸோ பெட்டர் பேங்க்குக்கு போயிட்டு ஸோ இப்படி ஆச்சுங்க, என்னால் கட்ட முடியல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா, என்னால் ஒரே பேமெண்ட்டாக கட்ட முடியல, சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இப்படின்னு உங்களோட சிச்சுவேஷனை பேங்க்கு கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து பர்சன்டேஜ் மாறும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 18% உங்களுக்கு இஎம்ஐ முறையில் உங்களுடைய பணத்தை நீங்கள் பிரித்து கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்சமாக இருக்கும்போதே அப்படி யோசிச்சுக்கணும். அப்புறம் 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கட்ட வேண்டியது உங்களோட தலையெழுத்தில் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சுதாரிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது. அடுத்த ஆப்ஷன் ஒன் டைம் செட்டில்மெண்ட். இப்போது 2 லட்ச ரூபா, சரியா? 1 லட்ச ரூபாயா இருந்தது 2 லட்ச ரூபாயா மாறிடுச்சு. கையில் காசு இல்லாதனால இந்த இன்ட்ரெஸ்ட்டு, சார்ஜஸ் எல்லாம் போட்டு இவ்வளோ தூரமாக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, சரி இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, இன்னும் 2 லட்சம், 2.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபாலாம் ஆச்சுன்னா என்னால் கட்ட முடியாது, இப்போவே என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக நான் கட்டிடுறேன் அப்படின்னு பேங்க்கு கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கன்சிடர் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் வெறும் 1 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் கட்டிட்டு அந்த கிரெடிட் கார்டு பில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா. பட் பேங்க் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ரீசனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அந்த 1 லட்ச ரூபாயும் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக என்னால் கட்ட முடியாது அப்படின்ற கேசஸ் இருந்தாலுமே பேங்க்குகளை போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் கட்டுறேன் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டும் பண்ணி தருவாங்க.
இப்போ நான் இந்த 1 லட்ச ரூபாயை 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறேன், 25,000 அப்படின்னீங்கன்னா கட்டுறேன். ஸோ பேங்க் ஓகே சொன்னாங்கன்னா அப்படி கூட நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும்னா, ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். ஸோ நாளை பின்ன ஃபியூச்சரில் ஏதோ ஒரு லோன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது இவங்கனால இந்த 1 லட்ச ரூபாயே கட்ட முடியல, இவ்வளோ லட்ச ரூபா லோன் கேட்குறாங்களே, எப்படி நம்ம நம்பி கொடுக்கலாம், அவங்க கட்டாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனை அஃப்கோர்ஸ் பேங்க் சைட்லேருந்து யோசிப்பாங்களே. ஸோ அதனால இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பேங்க் லோன் வேணும் அப்படின்னா அது கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பிகாஸ் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். அப்புறம் என்ன, ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் பண்ணும்போது சில பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும். என்னன்னா, செட்டில்மெண்ட்ன்றது எங்கே வரும், பேங்க்ஸ்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்போ நம்ம கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அந்த கேஸு லோன் ரெக்கவரி ஏஜென்ட் கிட்ட போகும். ஸோ அவங்க தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா கேட்குறாங்க, கொடுங்க நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, 1 லட்ச ரூபாயும் பேங்க்ல போய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? நம்ப முடியாது. அவங்க பேங்க்குக்கு ஒரு ஃபேக்கான லெட்டர் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி யுவராணின்றவங்க வெறும் 75,000 மட்டும்தான் கட்டியிருக்காங்க, அதுவும் இன்ட்ரெஸ்ட் தான், மெயின் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் லெட்டர் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துருவாங்க. அப்போ கஷ்டப்பட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இது வட்டியில் கழிச்சிட்டாங்கன்னா எப்போ போய் முதல்ல கட்டுறது அப்படின்னு யோசிப்பீங்களே. ஸோ இந்த மாதிரியான சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா பேங்க்கில் டேரெக்டாக போய் நீங்கள் டீல் பண்ணிக்கணும், இல்லைனா மெயில் போட்டு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ கிரெடிட் கார்டு பில் கட்டல அப்படின்னா என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐயோ என் ஃப்ரெண்டு கூட இப்படி தான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவராணி நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீடம் ஆப்பில் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க, என்ன லோன் வாங்கணும், என்ன பிஸ்னஸ், எப்படி அப்ளை பண்ணணும், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இது எல்லாமுமே ஃப்ரீடம் ஆப் ஒரே ஆப்பில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.